Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். He is always giving us opportunities. அவரை கிட்டி சேருவதற்கு நமக்கு நிறைய ஸ்லாக்கியங்களை கொடுக்கிறார். Go nearer unto him which will lead to the path of the righteousness. அது நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறதா இருக்கிறது. Then we will reach the holy land. அப்பொழுது நாம் நித்திய ராஜ்யத்தை சேர்ந்தடைவோம். Hallelujah. Hallelujah. So we thank God for this opportunity in this evening too. இந்த நாளிலும் இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். The presence of God is here. கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. And the Holy Ghost is moving upon us wherever we are. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். Wherever we are. நாம் எங்க இருந்தாலும். Hallelujah. Hallelujah. So let us be joyfully join in the service. எனவே நாம் ஆனந்தமாக இந்த மாலை ஆராதனையில் கலந்து கொள்வோம். Feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். God is going to bless us abundantly. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Now we are going to pray a short prayer. இப்போது நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful evening. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the opportunity you are giving to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுக்கிற ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. Thank you for thy presence, O Lord. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the Holy Ghost is moving upon us. உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Praise Jesus. கர்த்தருக்கே நன்றி செலுத்துகிறோம். Whatever we do according to thy will we are doing, O Lord. உம்முடைய வார்த்தையின்படியே நீங்கள் எதை செய்ய கூறுகிறீர்களோ அதை செய்கிறோம் கர்த்தாவே. சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். Now we commit ourselves into thy mighty hands. நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. And we bow before you. முன்பாக நாங்கள் வணங்குகிறோம். So Lord, fill us our heart with joy. எனவே எங்கள் இருதயங்களை சந்தோஷத்தை கொண்டு நிரப்புவீராக. Bless us in this evening. இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. Your voice should penetrate in our heart. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே ஊடுருவும்படியாக. And we meditate on that and be blessed. அதையிலே நாங்கள் தியானிக்கிறவர்களாய் காணப்பட்டு அதனால் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We give all glory and honor to thee and thine alone. உமக்கே எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறோம் கர்த்தாவே. Amen. Amen. Now the service is going to proceed. இப்பொழுது ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. We are going to hear a choir song. இப்பொழுது நாம் கொயர் பாடல் பாடுவதை காண போகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். துதிப்பேன்
Hallelujah. Hallelujah. We had a blessed time of singing. பாடலின் மூலமாக ஒரு நல்ல ஆசீர்வாதமான நேரத்தை உடையவர்களாய் காணப்பட்டோம். The choir sang and we also joined and sang. இப்பொழுது choir பாடினார்கள், நாமும் அவர்களுடன் சேர்ந்து பாடினோம். And worship the Lord. கர்த்தரை ஆராதித்தோம். Hallelujah. Hallelujah. In last week, கடந்த வாரத்திலே Monday and Tuesday, திங்கள் செவ்வாய்க்கிழமை we had a youth retreat in a resort. இங்க நம்ம சென்னையில இருக்க மகாபலிபுரத்துல யூத் ரிட்ரீட் நம்ம வைத்திருந்தோம். That is the plan of our dear departed pastor. அது நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய அன்பு போதகருடைய கனவாக இருந்தது. And he wants to have it in the year 2021. அவர் அதை 2021ஆம் ஆண்டிலே வைக்க வேண்டும் என்று எண்ணினார். But God is good to call him home. ஆனால் கர்த்தர் அவரை அவருடைய வீட்டுக்கு அழைத்துக் கொள்வதிலே நல்லவராய் இருந்தார். But God is willing to continue the vision of the visionary. ஆனால் கர்த்தர் அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்ய முற்படுகிறார். சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். So we youth had a very blessed time in those 2 days. எனவே அந்த 2 நாட்களிலே நம்முடைய வாலிபர்கள் மிகவும் ஆசீர்வாதமான நாட்களாய் காணப்பட்டது. They took part in everything. அவர்கள் எல்லாவற்றிலேயும் கலந்து கொண்டு They felt the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து And they enjoyed the time. அவர்கள் அங்கே இருந்த நேரத்தை சந்தோஷமாக கழித்தார்கள். And they take the blessings of God to home. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். And that is going to continue in their life. அது அவர்களுடைய ஜீவியத்திலே தொடர போகிறது. Hallelujah. 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 So at that time, அந்த வேளையிலே God wants to bring a word to the youth. கர்த்தர் ஒரு வார்த்தையை வாலிபர்களுக்காக கொண்டு வர நினைக்கிறார். Amen. Amen. நினைத்தார். Hallelujah. And that word was brought by the person chosen for that time. அந்த வார்த்தையானது தேவன் தேர்ந்தெடுத்த நபரால் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டவரால் அந்த வார்த்தை கொண்டு வரப்பட்டது. Hallelujah. God has anointed and blessed. கர்த்தர் அவரை அபிஷேகித்து ஆசீர்வதித்து Our brother Jaydeep Israel, நம்முடைய சகோதரர் ஜெய்தீப் இஸ்ரேல், youth coordinator. அவர்தான் வாலிபர்களின் ஒருங்கிணைப்பாளராய் இருக்கிறார். The gathering is blessed by the word of God. எனவே அந்த கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. It is very much hope for the youth. அது வாலிபர்களுக்கான ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது. But it is not only for the youth. ஆனால் அது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல. It is for everybody. ஆனால் அது எல்லோருக்கும் who wants to follow Jesus and reach the glory land. கர்த்தரை தொடர்ந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோருக்கும் உரிய வார்த்தை அது. So it will be a blessing to hear that. எனவே அந்த வார்த்தையை கேட்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Feel the presence and hear the word of God. அதிலேயும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பவர்களாய் காணப்படுவோம். You will surely blessed by that. நீங்கள் நிச்சயமாக அதனாலே And ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். you will find the life changing. எனவே உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாய் காணப்படும். Now the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Good morning. Praise God. Amen. Amen. இப்போ brothers and sisters, உங்களை சுத்தி இருக்க உங்க அக்கா தம்பி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க அண்ணன், உங்க சித்தப்பா இல்ல உங்க அங்கிள் தாத்தா யாரா இருந்தாலுமே பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன். இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. நான் அழகா இருக்கேனா? நான் அழகா இருக்கேனா? அந்த கேள்வி கேளுங்க. இதுக்கு ரிட்டர்ன் கேள்வி யார் என்ன சொன்னாங்கன்ற ரியாக்ஷன்ஸ் அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகே? அழகு இஸ் அவுட்வர்ட். ஒத்துக்கிறீங்களா? அழகு இஸ் அவுட்வர்ட். எஸ், பியூட்டி இஸ் ஒன்லி அவுட்வர்ட். அழகு என்பது வெளிப்புறமானது. ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு இன்டராக்டிவ் செஷன். நான் வந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு blessings கொடுப்பார். நீங்க கேட்டீங்கன்னா அதுல இருந்து பாவத்துல இருந்து விலகிடலாம். அது பேசுறதுக்கு வரல. யூத் அதை கேட்க மாட்டாங்க. யூத் இன்டராக்டிவ் செஷன் வச்சா மட்டுமே தான் you will break out of your own self. நீங்கள் உங்கள் கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியும். If you proclaim. நீங்கள் அதை உச்சரிக்கும் பொழுது. If you speak. நீங்கள் பேசும் பொழுது. If you are in that worship session when we were there. நாம் அந்த ஆராதனை வேளை காலையில் இருந்த பொழுது நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்கள் என்றால் சில பேர் நல்லா பிரேயர் பண்ணீங்க. சில பேர் ஆனா you are keeping mum. நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். Why?
ஏன் Why did you keep your mouth shut? ஏன் உங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தீர்கள்? Is it because you don't know how to pray? அது உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது என்பதற்காகவா? இல்ல நம்ம எதுக்கு பண்ணணும், இவங்க தான் பெரியவங்க பண்றாங்களே நம்ம ஏன் பண்ணணும் தள்ளி நின்னுட்டீங்களா? What is the reason? அதற்கு காரணம் என்ன? Ask yourself. உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சோ நீங்க அழகா இருக்கிறது வெளிய மட்டும் தான், இத ஒத்துக்கிறீங்களா? அதான் இன்டராக்டிவ் செஷன் தான. ஆமா இல்ல 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 இல்லனா இல்ல ப்ரோ, ஆமானா ஆமா ப்ரோ. அழகா இருக்கீங்களா? ஆமா. அழகா இருக்கீங்களா? ஆமா. ஆனா அழகு வெளிப்புறம் மட்டும் தானா? எஸ். அப்ப நமக்கு உள்ள இருக்கிறது என்ன? What is inside us? நமக்குள்ளாக இருப்பது எது? Soul. சோலுக்கு தமிழ்ல என்ன? ஆத்மா. இந்த ஆத்மாவை எப்படி நம்ம enrich பண்றது? How do we enrich this soul? நம்முடைய ஆத்மாவை எப்படி நாம் புதுப்பித்துக் கொள்வது? By wearing new clothes, புது ஆடைகள் உடுத்துவதன் மூலமாகவா? or eating other foods, different foods, அல்லது வகை வகையான உணவுகளை உட்கொள்வதன் மூலமாகவா? or if you want to change your friend circle, அல்லது உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் மாற்றுவதன் மூலமாகவா? எதன் வழியா how can you enrich your soul? எப்படி நீங்கள் உங்கள் ஆத்மாவை புதுப்பித்துக் கொள்ள முடியும்? You have to listen to one thing. ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ எல்லாரும் வந்து வெயில்ல நின்னுருக்கீங்களா? ஆமா. எல்லா வெயில்ல நின்னுருக்கீங்க. வெயில்ல நிக்கும்போது நமக்கு கீழ ஒன்னு வரும், அது பேர் என்ன? Shadow. கரெக்ட்டா? Are we able to see our own shadow? நம்மளுடைய நிழலை நம்மால் பார்க்க முடியுமா? Can we see our shadow? நம்மளுடைய நிழலை பார்க்க முடியுமா? What does this shadow represent? அது எதை குறிக்கிறது? அந்த நிழல் எதை குறிக்கிறது? நம்மளுடைய whole body, நம்மளுடைய மொத்த சரீரமும் அதோட image, அதனுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. வெளிச்சம் பட்டு படுறது தான் shadow. Are you able to see your own shadow is today's topic. உங்களுடைய நிழலை உங்களால் பார்க்க முடியுமா என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு. Everyone has one shadow, right? ஒவ்வொருவருக்கும் ஒரு நிழல் இருக்கிறது. How does this shadow go away from us? இந்த நிழல் எவ்வாறு நம்மை விட்டு விலகி செல்கிறது? ஒரே ஒரு நேரத்துல மட்டும் நம்ம உடம்புல இருந்து வெயில்ல பட்டு வர நிழல் காணாம போய்டும். அது எந்த நேரம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அந்த டீமுக்கு நான் 50 மார்க்ஸ் தரேன். நைட் நேரம் மட்டும் தான் காணாம போகுது, கரெக்ட்டா? மத்த நேரம் என்ன பண்ணுது? நம்ம வெயில் அடிக்கும்னு பார்த்தேன். ஓகே. மத்த நேரம் இந்த நிழல் நம்ம கூடயே இருக்கா? என் கை தெரியுதா இந்த நிழல் உங்களுக்கு? The shadow is all around us. இந்த நிழல் எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிறது. Each of us have a shadow. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிழல் உண்டு. Do we agree on that? அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? That shadow represents our body. அதுதான் நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. How does this shadow differentiate between each person? அந்த நிழலானது எப்படி ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது? Does it be differentiated? அது வேறுபடுகிறதா? எல்லாருக்கும் நிழல் ஒரே மாதிரி தான இருக்கு? எவ்வளவு பெரிய பையனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு கருப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒல்லையா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே நிழல் இருக்கா? இத எல்லாரும் ஒத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஒத்துக்க முடியுமா? So everyone has the same shadow. ஒவ்வொருவருக்கும் ஒரே நிழல் தான் இருக்கிறது. There are so many things that the shadow is oriented to. அநேக காரியங்களை இந்த நிழலை நாம் காண முடியும். Since our birth till our death, there's a shadow, right? நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம் உடனே அந்த நிழல் இருக்கிறது. So like that, அதே வண்ணமாக there are certain activities in our life, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு சில செயல்பாடுகள் இருக்கிறது. certain things that we do, நாம் செய்கிற ஒரு சில காரியங்கள், certain steps that we take, நாம் எடுத்து வைக்கிற ஒரு சில அடிகள் that follow us like our shadow. அதுவும் நம்முடைய நிழல் போலவே நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அது கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அது Okay? ஒரு குணாதிசயம் என்று கூட நாம் கூறலாம். What is a character? குணாதிசயம் என்றால் என்ன? கேரக்டர்னா என்னன்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? அவங்களுக்குள்ள இருக்க மகிமைகள், பண்புகள். Very good. அந்த பண்புகள், that character. பண்புகள். That character differentiates between each other. அதுதான் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது. If you take my sister, என்னுடைய சகோதரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் she's a doctor. அவர்கள் ஒரு மருத்துவர். She has some type of a level of understanding அவர்களுக்கு ஒரு சில புரிந்து கொள்ளுதல் உண்டு. to heal sick people. அதாவது வியாதிகளை குணப்படுத்துவதில்லை. If you take me, என்ன எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் I cannot do that. என்னால் அதை செய்ய முடியாது. So each person is differentiated in some way. ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் வேறுபடுகிறவர்களா இருக்கிறார்கள். உங்ககிட்ட இருக்க தாளந்து என்கிட்ட இல்லாம இருக்கலாம், இல்ல அவர்கிட்ட இருக்க தாளந்து இவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். So each person has a different thing. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள். Do we agree upon that? Like that shadow, like that character that I was talking about, each of us have our own sin. அந்த நிழலை போல ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பாவங்களும் உண்டு. Do we have it?
The sin may be big or small. ஒருவேளை அது சிறிய பாவமாக இருக்கலாம் அல்லது பெரியதாகவும் இருக்கலாம். Each of us have our own sin, yes? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாவங்கள் உண்டு. நான் இப்போ இந்த பெண்ணை திருடிட்டேன்னு வைங்களேன். இப்போ நான் if I steal this pen, இந்த பேனாவை நான் திருடி விட்டேன் என்றால் I don't think it would be a big of a sin. அது ஒரு பெரிய பாவம் என்று நான் எண்ண மாட்டேன். But if I steal some money from my dad's pocket, ஆனால் என்னுடைய தகப்பனாரிடமிருந்து நான் ஒருவேளை பணத்தை திருடி விட்டேன் என்றால் I'll be branded as a thief. நான் திருடன் என்று பட்டம் பெறுவேன். ஒத்துக்கிறீங்களா? So பாவத்துல various levels இருக்கா இல்லையா? So these levels we are going to see today. அந்த விதமான நிலைகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். There are various levels of shadows that we have in our life. நம்முடைய ஜீவியத்தில் பல நிலைகளிலே அந்த நிழல் நம்மோடு இருக்கிறது. That is what we are going to talk about. அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். I have brought certain Bible verses நான் சில வேத வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன் for you to understand உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக. what shadow has control in your life அந்த நிழலானது உங்களுடைய ஜீவியத்தில் எவ்வளவாக இருக்கிறது என்பதை குறித்து and how you are going to break free from that shadow. அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு விடுபட போகிறீர்கள், உடைக்கப்பட போகிறீர்கள். So இன்னைக்கு நான் உங்களை கேக்குறேன், உங்களுடைய நிழலா வந்துட்டு இருக்க உங்களுடைய பாவமோ இல்ல உங்களுடைய ஆசைகளோ இல்ல உங்களுடைய மாமிச இச்சைகளோ எதுவா வேணா இருக்கலாம், அதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? First you should understand there is a problem, right? முதலாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Bro, I have some type of problem in me எனக்குள்ளாக இந்த விதமான ஒரு பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது that I need to break. அதை நான் உடைக்க வேண்டும். So when you have that acceptance inside you, அந்த விதமான புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது then only you can break free from that shadow. அப்பொழுதுதான் நீங்கள் அந்த நிழலிலிருந்து விடுபட முடியும். See, you see me today. நீங்கள் இப்பொழுது என்னை பார்க்கிறீர்கள். Take Jaydeep as an example. என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். You see me today a different changed person in some way. I'm not saying I'm changed totally. நான் முழுவதுமாக மாறிவிட்டேன் என்று கூறவில்லை, ஆனால் ஒரு சில காரியங்களில் எனக்குள்ளாக நீங்கள் மாற்றத்தை காண்கிறீர்கள். Why has it changed? ஏன் இந்த மாற்றங்கள்? Because I have torn my own shadow. I have seen my own shadow. நான் என்னுடைய சொந்த நிழலை பார்த்திருக்கிறேன். I'm trying to confront my sins. என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட விரும்புகிறேன். Because as a human everybody has sin. மனிதர்களாக ஒவ்வொருவருக்கும் பாவங்கள் உண்டு. ஒத்துக்கிறீங்களா? அதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? எல்லாருக்குமே எதனா ஒரு பாவம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆமென். ஆமென். So this shadow, இந்த நிழல் we are trying to confront and break. நாம் இப்பொழுது அதை கண்டு அதை நாம் உடைக்க போகிறோம். So how do we confront this? நாம் எப்படி அதை எதிர்கொள்ள முடியும்? Ezekiel 4:40. எசேக்கியேல் 4:40. He said to me, son of man, watch and listen. Pay close attention to everything I show you. You have been brought here so I can show you many things. அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதை எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். Son of man talks about this. மனுஷகுமாரன் இதை குறித்து கூறுகிறார். Whatever you have seen, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, whatever you have heard, நீங்கள் கேட்பது, try to confront it. அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நீங்க பார்த்த விஷயங்கள் சில இருக்கலாம், நீங்க கேட்ட விஷயங்கள் சில இருக்கலாம். பார்த்ததையும் கேட்டதையும் differentiate பண்ணி we have to understand. We have to understand there's a distinct difference between this. பார்த்ததையும் கேட்டதையும் அதில் உள்ள வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So when we see what we have seen and when we can hear what we have truly heard, நாம் என்ன காரியங்களை பார்க்கிறோமோ, நாம் என்ன காரியங்களை கேட்கிறோமோ, confrontation first step will start. அங்கிருந்து தான் அந்த எதிர்கொள்ளுதல் ஆரம்பிக்கிறது. See, இப்போ நான் வந்து ஒருத்தவனை போய் அடிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு கோவத்துல ஒருத்தனை சம்மடி அடிக்கிறேன். He is hurt. அவர் காயப்படுகிறார். But then I go and ask sorry to him. ஆனால் மீண்டுமாக அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கிறேன். Sorry is just a word. அந்த சாரி என்பது வெறும் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வார்த்தை தான். But then that carries a lot of meaning. ஆனால் அதில் अनेक அர்த்தங்கள் உண்டு. I confront to him about it. நான் அவரிடத்தில் அதை குறித்து எதிர்கொண்டு பேசுகிறேன். இங்க எத்தனை பேர் யாரையோ அடிச்சிட்டு சாரி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? பாய்ஸ் எதனா ஒரு சண்டேல ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அண்ணன் கேட்டிருக்காப்ல, கை தூக்குறாரு. When you have done something wrong, you have asked sorry. நீங்கள் ஏதோ தவறான ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு இழைத்து விட்ட போது நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள். That is the level of confrontation. அதுவும் ஒரு வகையான எதிர்கொள்ளுதல். So that is what we need to understand today. அதை தான் நாம் நாளை புரிந்து கொள்ள வேண்டும். So let us go to the shadows now. ஆக இப்பொழுது நிழல்களை பற்றி பார்ப்போம். There is a shadow of doubt. The first one is the shadow of doubt. முதலாவது சந்தேகத்திற்குரிய நிழல். Everyone has this. ஒவ்வொருவருக்கும் இது இருக்கிறது.
when you take a step forward in your life, நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்கும் பொழுது, in your marriage, in your relationship, in your workplace, உங்கள் திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் அல்லது உங்கள் பணியிடங்களில் கூட இருக்கலாம், you will think that this is not meant for you in some way. நீங்கள் நினைக்கலாம் இது உங்களுக்காக இல்லை என்று. But ஏதோ that ஒரு is- காரியத்தில் உங்களுக்கு இல்லை என்று நினைக்கலாம். That at that particular moment you get a shadow of doubt. ஆனால் அந்த வேளையிலே உங்களுக்கு அந்த சந்தேகம் என்கிற நிழல் வருகிறது. Bro, நான் நேத்திக்கு தான் ப்ரோ வந்து இங்க போயிட்டு வந்தேன் ஒரு இன்டர்வியூக்கு. அந்த இன்டர்வியூ நல்லா போல எனக்கு. ஒருவேளை எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, உனக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, உனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு இருக்கிற கேலிபர் உனக்கே தெரியும், ஆனா அங்கேயும் உனக்கு ஒரு டவுட் இருக்கு. You have a doubt at that particular point. அந்த இடத்திலும் கூட உங்களுக்குள்ளாக சந்தேகம் இருக்கிறது. There is a shadow of doubt. அதுதான் அந்த சந்தேகம் என்கிற நிழல். How does this doubt come? எவ்விதமாக இந்த சந்தேகம் எழும்புகிறது? Through overthinking. நாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக. யார் தான் இப்போ வந்து நிறைய யோசிக்கல சொல்லுங்க எனக்கு. Do we think or do we not think? நாம் அவனமாக நினைக்கிறோமா இல்லையா? ஒரு பென் வாங்குறதுக்கு to get one pen, ஒரு பேனா வாங்குவதற்கு இது ப்ளூ பென்னா black பென்னா, இது எழுதுமா எழுதாதா? ஒரு 10 ரூபாய் பென்னுக்கு ஓவர் திங்கிங் தானே. It's just a utility. அது நமக்கு தேவைப்படுகிற ஒரு பொருள் So you அவ்வளவுதான். just have to use it. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். This doubt and overthinking that we have today, இந்த சந்தேகமும் அதிகமாக யோசித்தலும் நமக்கு இன்றைக்கு இருக்கும் பொழுது, whoever has it over here right now, இந்த இடத்தில் இருக்கிற யாருக்காகவும் அது இருக்கும் என்றால் we are trying to break it. அதை நாம் இன்றைக்கு உடைக்க போகிறோம். See, pastor has always told me something. நம்முடைய போதகர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். People who have the utmost faith விசுவாசம் அதிகமாய் உள்ளவர்கள் do not show it out, வெளியே அதை காண்பிக்க மாட்டார்கள். because that faith provides them the protection that they need inside them. ஏனென்றால் அந்த விசுவாசமானது அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை அவர்களுக்குள்ளாக கொடுக்கிறது. They don't need to express it out. அவர்கள் அதை வெளியே காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அட்மோஸ்ட் ஃபெய்த் வந்து நம்ம லைஃப்ல எப்படி எடுத்துன்னு வரதுக்கு நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். That's what I'm trying to do. அந்த விதமான பெரிதான நம்பிக்கையை நான் உங்களுக்குள்ளாக கொடுக்க So விரும்புகிறேன். what is the first shadow? ஆகவே இந்த முதல் நிழல் என்ன? Shadow of doubt. Okay, let us see the Bible verse for that, please. அதற்கான வேத வசனத்தை நாம் பார்ப்போம். James 1:6-8. யாக்கோபு 1:6 முதல் 8 வரை. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். Double-mindedness. இருமனம். Everybody who has your phone, please read that word, double-mindedness. Can everyone say that? Double-mindedness. இருமனம். 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 இல்ல, நீங்க இது தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதுதான் வேணும் உங்ககிட்ட. I want to break this out of you. இருமனம். இருமனம். யாருக்கு இந்த இருமனம் இருக்கீங்க? சொல்ல வேண்டாம். யார் கை தூக்க வேண்டாம். மனசுக்குள்ள இருக்கிறவங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. Who has this double-mindedness? யாருக்கு இந்த இருமனம் இருக்கிறது? We are trying to break you free from this. அதிலிருந்து உங்களை நாம் உடைக்க விரும்புகிறோம். Thomas put his fingers in Jesus. அவர் இயேசுவின் விலாவிலே விரலை வைத்து பார்த்தார். After Jesus was resurrected, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு Thomas did not believe Jesus. அவர் இயேசுவானவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. சரி, உங்க முன்னாடி இயேசு வந்து நின்னார்னா என்ன உங்களுக்கு ரியாக்ஷன் இருக்கும் எனக்கு சொல்லுங்க. உண்மையாவே நீங்க தானா கேப்பீங்க. That is a double mindedness, isn't it? That is logical reasoning we have. As humans we need logical reasoning. As humans we have logical reasoning. மனிதர்களாகிய பகுத்தறிகிற அறிவு இருக்கிறது. So that is okay. ஆகவே அது இருக்கலாம். But it goes above the point of shadow of doubt. ஆனால் அது அந்த சந்தேகம் ஆகிய நிழலுக்கு மேலாக செல்லும் பொழுது, So as I was saying, Thomas put his fingers inside Jesus நான் ஏற்கனவே கூறியபடி தோமா இயேசுவின் விலாவிலே கையை வைத்து பார்த்தார். to find out if he was truly Jesus. அது உண்மையாகவே இயேசுதானா என்று கண்டறியும்படியாக. So there are people in the Bible that already have that shadow of doubt. ஆகவே வேதத்திலும் கூட இவ்விதமான சந்தேகம் என்கிற நிழல் உள்ள மனிதர்களும் இருந்தார்கள். So if you have that shadow of doubt today, the first shadow, ஆகவே உங்களுக்கு அவ்விதமான நிழல் இருக்கும் என்றால் try to break free from it today. இன்றைக்கு அதிலிருந்து விடுபடுங்கள். Do not bring double-mindedness இருமனத்தை கொண்டு வராதிருங்கள். and overthinking. அதிகமாக யோசிக்காமல் இருங்கள். This is the first shadow. இதுதான் அந்த முதல் நிழல். Now the second shadow we're going to see. இரண்டாவது நிழல் என்ன என்பதை பார்ப்போம். When I was taking this second shadow, நான் இந்த இரண்டாவது நிழலை குறித்து நான் பார்க்கும்போது the verse was speaking to me. அந்த வசனம் என்னோடு பேசுகிறதா இருந்தது. Shadow of anger.
கோபம் என்கிற நிழல். How many of us have a short temper right here? எத்தனை பேர் துரிதமாக கோபப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள்? I have it. எனக்கு இருக்கிறது. I'm confronting myself. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். The shadow of anger that I have in my life, என்னுடைய ஜீவியத்துல இருக்கிற இந்த கோபம் என்கிற நிழலானது, I'm trying to break free from it. அதை நான் உடைக்க விரும்புகிறேன். So if any one of you here, இங்கே இருக்கிற யாருக்காகிலும், if you have a shadow of anger in your life, உங்களுக்கும் அமிதமாக கோபம் என்கிற நிழல் இருக்கும் என்றால், let me tell you the Bible verse for that. அதற்கான வேத வசனத்தை நான் உங்களுக்கு Ephesians எபேசியர் chapter 4 4ஆம் அதிகாரம் verses 31 to 32. வசனங்கள் 31 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். This shadow of anger, இந்த கோபம் என்கிற நிழலானது, the second shadow. இரண்டாவது நிழல். Does anyone have it here? Don't raise your hands. Just think in your hearts. That do you have a shadow of anger in your life? உங்களில் யாருக்காகவும் உங்களுடைய ஜீவியத்திலே இந்த கோபம் என்கிற நிழல் இருக்கிறதா? You need to break free from it. அதிலிருந்து நீங்கள் உடைக்கப்பட வேண்டும். All bitterness and rage, as you've seen in the Bible verse, வேதத்தில் நாம் பார்த்த வண்ணமாக சகல விதமான கசப்பும் கோபமும், you have to leave. நாம் அதை விட்டுவிட வேண்டும். When you are kind to the other person, நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் என்றால் he will listen to you. அவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்பார்கள். இப்போ ஹுமாயூன் இருக்கான்னு வைங்களேன், இவனை நான் போயிட்டு, டேய் தம்பி அந்த லேப்டாப் எடுத்து சீக்கிரமா பண்ணுடா அப்படின்னு நான் அவனை மிரட்டினேன்னு வைங்களேன், அவன் செய்வான். ஆனா in his heart, அந்த இருதயத்திலே, இவனுக்கு நான் என்னடா செய்யறது, என்ன போய் உயிர் எடுத்துட்டு இருக்கான், he'll think something. You won't think that. நீங்க யோசிப்பீங்க சொல்லல. Just an example. Will you think or not? அவர்கள் அவனமாக எண்ணக்கூடும். நீங்கள் அப்படி நினைப்பீர்களா? So the same way that you were here, maybe your parents or your friends might have told you something in anger. அதே வண்ணமாக ஒருவேளை உங்கள் பெற்றோரோ அல்லது உங்கள் நண்பர்களோ கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறி இருக்கலாம். And you might have not reacted to it, but deep down you might have that anger. நீங்கள் அதற்கு அங்கே பதில் அளித்திருக்க மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் இருதயத்தில் அது காயம் இருக்கும். You might take revenge also. நீங்கள் ஒருவேளை அதுக்காக பழிவாங்கவும் செய்யலாம். So what does anger bring for you? ஆகவே இந்த கோபம் எதை கொண்டு வருகிறது? கோபம் எதை கொண்டு வருகிறது? பாவம். ஓகே. கோபம் எதை கொண்டு வருகிறது? Revenge. That is good. There's another word for revenge. Destruction. அழிவு. கோபம் அழிவை கொண்டு வருகிறது. Anger brings destruction. கோபம் அழிவை கொண்டு வருகிறது. ஒரு வருஷம் நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம்னு வெச்சுக்கோங்களேன். In 1 year you can build up your reputation. ஒரு வருடத்திலே நீங்கள் உங்களுடைய பெயரை உயர்த்தலாம். In 1 minute you will break it. ஒரு நிமிடத்தில் நீங்கள் அதை உடைக்கவும் முடியும். Because you get angry. ஏனென்றால் உங்கள் கோபத்தின் மூலமாக. It's happened to me. அது எனக்கும் நடந்தது. Listen to me, it's happened to me. இது எனக்கும் நடந்தது. I am trying to confront myself of the shadow of anger that I have in my life. எனக்குள்ளாக என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற இந்த கோபம் என்ற நிழலை நான் உடைக்க விரும்புகிறேன். அதை எதிர்கொள்ள விரும்புகிறேன். So the second shadow is for me. ஆகவே இந்த இரண்டாவது நிழல் எனக்கு. First shadow is what, people? முதலாவது நிழல் என்ன? The second shadow is shadow of anger. Now let us see the third shadow. What's the third shadow? Let me see. மூன்றாவது நிழல் என்ன என்பதை பார்ப்போம். This is a very touchy subject. இது உங்கள் இருதயத்தை தொடுகிற வண்ணமான தலைப்பு. A very sensitive subject. உணர்ச்சி பூர்வமானதும் கூட. So the married people may close their ears. ஆகவே திருமணமானவர்கள் உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளலாம். Now we are going to talk about the shadow of love. இப்பொழுது அன்பு. காதல். Shadow of love. காதல் என்னும் நிழல். When I say love, நான் காதல் என்று கூறும் பொழுது ஆஹா நம்ம யூத் எல்லாம் பார்க்கணும், மூஞ்செல்லாம் பளிச்சிடாயிடுச்சுங்க. Shadow of love. காதல் என்னும் நிழல். How many of you have felt love in your life? எத்தனை பேர் இவனமாக காதலில் விழுந்திருக்கிறீர்கள்? Not just the love of your friends or whatever. உங்கள் நண்பர்கள் அபிதமான அன்பு மாத்திரமல்ல. The love of your mother bringing you coffee at the night at 8 o'clock when you're studying. நீங்கள் ஒருவேளை இரவு 8 மணி வரை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய தாய் உங்களுக்கு ஒரு காஃபி கொண்டு வரும்போது அவர் காண்பிக்கிற அந்த அன்பு. That is love. அதுவும் அன்புதான். When your father shouts at you. உங்களுடைய தகப்பனார் உங்களை shouts at you. நீ திருந்தவே மாட்டடா, நீ எருமை மாதிரி தான் மேய்ப்ப.
When your father shouts at you உங்களுடைய தகப்பனார் உங்களை விதமாக திட்டும் பொழுது and later he keeps 100 rupees in your pocket, அதற்கு பின்பு ஒரு ரூபாய் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வைக்கும் பொழுது isn't that love? அதுவும் அன்பல்லவா? சில பேர் இங்க தகப்பனார் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒத்துப்பீங்களா? Isn't that love? That you show for your kids? Yes? No? இங்க இருக்கிற தகப்பனார் அவிதமான அன்பை உங்கள் பிள்ளைகளிடத்தில் காண்பிப்பீர்களா? But there's another type of love. ஆனால் இதில் இன்னொரு விதமான அன்பும் இருக்கிறது. Those love is different. அந்த அன்பு வித்தியாசமானது. It's between a boy and a girl. அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அன்பு. It may lead to the constraints of marriage. அது ஒருவேளை திருமணத்திற்குள்ளாகவும் செல்லலாம். But then you call it dating. But there's one more thing that I want you to see. ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Humans need love. மனிதர்களாகிய நமக்கு அன்பு அவசியம். Because we are social beings. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரோடு நம் சமுதாயத்தில் வசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரோடு பழக வேண்டும். Half an hour without your phone right now also, half an hour without your phone, can you survive? ஒரு அரை மணி நேரம் நம்முடைய அலைபேசி இல்லாமல் நம்மால் இருக்க முடியுமா? Texting someone, மற்றவர்களுக்கு செய்திகளை அனுப்புவது, calling someone, அவர்களை தொடர்பு கொள்வது. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எத்தனை வாட்டி? How many times have you done that? எத்தனை முறை I'm trying to be relatable to you youths. எத்தனை முறை நாம் அவ்வாறாக செய்திருக்கிறோம்? I'm trying to be relatable. நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகிறேன். உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். தொடர்பு படுத்தி பேச விரும்புகிறேன். Thank you, auntie. So the shadow of love is the third thing. ஆகவே இந்த அன்பு என்னும் நிழலானது மூன்றாவது காரியம். Let us read the verse for that. அதற்கான வேத வசனத்தை 1 John 4:19 to 21. 1 யோவான் 4:19 முதல் 21. But listen people, this does not talk about love between a human being. இது மனிதர்களுக்குள்ளான அன்பை குறிப்பதில்லை. This talks about love of our Father, இது தகப்பனுடைய அன்பை குறிக்கிறது. our godly Father. நம்முடைய பரம பிதாவை குறித்து. Please read it people, please read it. அவர் முன்பே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அந்த வசனம் தான் சகோதரனிடத்தில் அது படிங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். There is a thing called godly love. இதுதான் தெய்வீக அன்பு. There is a thing called worldly love. உலக பிரகாரமான அன்பும் இருக்கிறது. Godly love is agape. தேவனுடைய தெய்வீக அன்பானது அளவற்றதா இருக்கிறது. Protection, provision, blessings. அதிலே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. Worldly loveல என்ன இருக்கு? உலக பிரகாரமான அன்பில் எது இருக்கிறது? Worldly loveல என்ன இருக்கு? யாராவது யூத்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா? உலக பிரகாரமான அன்பில் என்ன இருக்கிறது என்பதை வாலிபர்களாக நீங்கள் கூற முடியுமா? யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? தைரியமா? இச்சை இருக்கு. There is lust. Exactly brother, that is the point. There is lust. அதில் இச்சை இருக்கிறது. There is some type of lust. அதில் ஏதோ ஒரு வகையான இச்சை இருக்கிறது. So see, this is a very sensitive topic, but I want you to listen to this. ஆகவே இது உணர்ச்சிபூர்வமான தலைப்பு தான், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். When you listen, you proclaim. நீங்கள் அதை கவனிக்கும் பொழுது நீங்கள் அதை உச்சரிக்கிறவர்களா இருக்கிறீர்கள், அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். And when you proclaim, you break free. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் அதில் விடுபட முடியும். So the third shadow ஆகவே மூன்றாவது நிழல் is the shadow of love. அன்பு என்னும் நிழல். How many times have we fooled ourselves? எத்தனை முறை நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? Bro, I think she's the one, bro. Bro, sis, I think he's the one, sis. How many of you have told that? சொல்லிருங்கம்மா, தைரியமா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கணும், எனக்கு புரியணும். சகோதரி, இவன் தான் எனக்கானவன் அல்லது அவள் தான் எனக்கானவள் என்று நாம் எண்ணுகிற வேலைகள் உண்டு. There is one type of understanding there. அதுவும் ஒரு வகையான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. But only when it leads to marriage. ஆனால் அது திருமணத்தை நோக்கி போகும் பொழுதுதான். Youth people need to listen to this. வாலிபர்களாகிய நீங்கள் இதற்கு செவி கொடுக்க வேண்டும். When there is love, அன்பு இருக்கும் பொழுது, worldly love, உலக பிரகாரமான அன்பு இருக்கும் பொழுது, if it leads to the constraints of marriage, it is not a sin. அது திருமணத்தை நோக்கி செல்லும் பொழுது அது பாவம் அல்ல. But when you date someone right now, ஆனால் ஒருவரை டேட் செய்வீர்கள் என்றால், you share your heart, man. நீங்கள் உங்கள் இதயத்தை பகிர்ந்து கொடுக்கிறீர்கள். Share the love you have inside you. உங்களுக்குள்ளாக இருக்கிற அன்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள். தயவு செஞ்சு இத கவனிங்க, தயவு செஞ்சு இத கவனிங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. You share your heart.
உங்கள் இருதயத்தை நீங்கள் பகிர்ந்து You கொள்கிறீர்கள். share your time. உங்கள் நேரத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள். You share your money. உங்கள் பணத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள். You share your body. உங்கள் சரீரத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள். Yes or no? Yes. So there is a shadow of love in our lives. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலும் அன்பு என்னும் நிழல் இருக்கிறது. காதல் என்னும் நிழல் இருக்கிறது. காதல் என்னும் நிழல் இருக்கிறது. And out of this shadow of love இந்த விதமான காதல் என்னும் நிழலிலிருந்து arises lust. இதிலிருந்து எழுகிறது தான் இச்சை. The first thing you see when a man sees a woman or a woman sees a man, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் பொழுது what do you think in your minds? I don't want to tell it out, but what do you really think in your minds? நீங்கள் உங்கள் சிந்தையிலே என்ன நினைக்கிறீர்கள்? Is he beautiful? அவள் அழகாக இருக்கிறாரா? Is he beautiful? அவர் அழகாக இருக்கிறாரா? Does he have a good body? அவர் நல்ல சரீரம் இருக்கிறதா? That is what you see. அதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். And what arises out of that? அதிலிருந்து என்ன எழுகிறது? Love. காதல். And that love leads to lust. அதுதான் இச்சைக்கு நேராக கொண்டு செல்கிறது. So I want you all to know ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று the love that you are facing right now, நீங்கள் இப்பொழுது சந்திக்கிற இந்த அன்பானது people, boys, girls, everyone, the love that you are facing right now in this life, நீங்கள் இப்பொழுது உங்கள் ஜீவியத்தில் எதிர்கொள்ளுகிற இந்த அன்பானது it is temporary. அது நிலையற்றது. It will not be as you want it to be. நீங்கள் நினைக்கிற வண்ணமாக அது இருக்காது. It will go on for a good time, like you will have fun. It's not like you won't have fun, you will have fun. நீங்கள் ஒருவேளை நல்ல தருணங்களை அனுபவிக்கலாம். But at what cost? ஆனால் அதற்கு என்ன விலை? You spend your money, நீங்கள் அதற்காக பணம் you spend செலவழிக்கிறீர்கள். your time. உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள். வருத்தப்பட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுற உண்மையா இல்லையா? அவர் ஒத்துக்கிறாரு. Yes or no? That comes out of the constraints of love. அதுவும் இந்த காதல் என்னும் தான் வருகிறது. See, some people may be displeased by the way I speak right now. ஒருவேளை நான் பேசுவது உங்களுக்கு பிரியமான காரியமாக இல்லாமல் போகலாம். But forgive me, adults. ஆனால் பெரியவர்கள் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். The youth need to know. வாலிபர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். They need to know their own shadows. அவர்களுடைய நிழலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And they need to break free from it. அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். So the youths tell me right now. ஆகவே வாலிபர்கள் கூறுங்கள். Do you want to listen to this further? இதை நீங்கள் தொடர்ந்து கவனிக்க Do you want to listen to விரும்புகிறீர்களா? more of the shadows that is in your life? உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற நிழல்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? As a chorus. Yes? Turn to yourselves and say you are beautiful. That is also a show of love. That is why I told you to do it. Turn to yourselves and say you are beautiful. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று மற்றவர்களிடம் சொல்லுங்கள். The left or your right. That is a type of a proclamation. அதுவும் ஒரு வகையான வெளிப்படுத்துதல். This is also a type of love sharing. இதுவும் ஒரு வகையான அன்பை வெளிப்படுத்துதல். Instead of you asking for a, sorry adults, you asking for a boyfriend-girlfriend relationship, ஒரு ஆண் பெண் உறவு என்று நாம் கூறுவதற்கு பதிலாக அதற்கு பதிலாக ரொம்ப சென்சிட்டிவா தான் எனக்கு தெரியுது. But then instead of that, அதற்கு பதிலாக why can't you just see what it is? அது என்ன என்பதை ஏன் நீங்கள் பார்க்க கூடாது? Really see the fact that what that is, what that human being is. உண்மையாக அந்த மனிதன் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். So then your love will vanish away. அப்பொழுது உங்கள் அன்பானது கடந்து போகும். See, when they're a married couple, ஒருவேளை அவர்கள் திருமணமான தம்பதியராக இருப்பார்கள் they share their finances, their life, their money, their body, everything they share. அவர்கள் அவருடைய ஜீவியத்தை அவர்களுடைய பணத்தை எல்லாவற்றையும் அவர்கள் பகிர்ந்து And கொள்கிறார்கள். they procreate and have kids. அவர்கள் அடுத்த சந்ததியாராகவும் உருவாகிறார்கள். And that is a valuable relationship. அது ஒரு விலையேற பெற்ற உறவாக இருக்கிறது. But the relationship that we have right now, ஆனால் இப்பொழுது நாம் கொண்டிருக்கிற it உறவுகள் might be different. அது வித்தியாசப்பட்டதா So இருக்கும். that is what I want you to see. அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The fourth shadow நான்காவது நிழல் that I want you to see. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புவது This is also a very serious topic. இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பு தான். Shadow of addiction. அடிமைத்தனம் என்னும் நிழல். அடிமைப்படுத்துதல், அடிமைத்தனம், அடிமை ஆகிவிடுதல் எல்லாமே. Shadow of addiction. அடிமைத்தனம். Some people are addicted to something. ஒரு சில காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். Okay, இப்ப சொல்லிக்கலாம். A person drinks coffee. ஒருவர் காபி குடிப்பார் என்றால் He keeps drinking this coffee every day, morning, night, morning, night, morning, night. ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் அந்த காபியை அவர் குடிக்கும் பொழுது Then one day he stops drinking that coffee. ஒரு நாள் அதை அவர் நிறுத்தி விடுகிறார். Okay? And when he doesn't drink that coffee, he gets a headache.
அந்த காஃபி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தலைவலி வந்துவிடும். பா இன்னைக்கு நான் என்னோட மார்னிங் காஃபி குடிக்கல, so that is why I am so messed up, so frustrated and angry right now. காலையில் அந்த காஃபி குடிக்காததால் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு கோபமாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது என்று நாம் கூறுவதுண்டு. Coffee is a minimal level addiction, people. காஃபியும் ஒரு வகையில் அடிமைத்தனம் தான். Because you want an external substance for you to give. ஒரு வெளிப்புறமான ஒரு காரியம் நம்மை திருப்திப்படுத்துகிற வண்ணமாக இருக்கிறது. So like that, அதே வண்ணமாக the fourth shadow that I am talking about, நான்காவது நிழல், நான் பேசுகிற நான்காவது நிழல் என்னவென்றால் it's the shadow of addiction. அடிமைத்தனம் என்னும் நிழல். See, you might have any addiction. உங்களுக்கு எந்த விதமான அடிமைத்தனமாக இருக்கலாம். You might have an addiction in buying more music CDs or listening to more music. ஒருவேளை உங்களுக்கு இசை கேட்பதன் மூலமாக அதில் ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம். You might have an addiction to food where you continuously keep eating, stuffing your faces with food. That is gluttony, that's a sin. உங்களுக்கு ஒருவேளை அதிகமாக உட்கொள்வதற்கான அடிமைத்தனம் இருக்கலாம். अनेक உணவுகளை தேடி தேடி உண்பது அவனமாக. Or you have a problem like you keep scratching or you keep doing something with your hands anytime. அல்லது உங்கள் கரங்களை கொண்டு Fidgeting. கொள்வது அந்த விதமான அடிமைத்தனங்களாக கூட இருக்கலாம். That is a minimal level of addiction. அதுவும் ஒரு சிறிய அளவிலான அடிமைத்தனங்கள். You want me to talk about the major levels of addiction? பெரிய அளவிலான அடிமைத்தனங்களை குறித்து நான் பேச வேண்டுமா? You want me to talk about it? Do you want me to talk about it? I know எல்லாரும் என்னடா இவன் இப்படி பேசுறான் பாக்குறீங்க எனக்கு தெரியுது. But then do you want me to talk about that addiction, the major levels of addiction? Say yes or no. அடிமைத்தனங்களை குறித்து நான் பேச நீங்கள் விரும்புகிறீர்களா? Addicted to a person. ஒரு மனிதருக்கு அடிமைப்படுவது. Addicted to the bottle. மதுபானத்திற்கு அடிமைப்படுவது. நம்ம பசங்க எல்லாம் நல்லவங்க, அதுக்காக நான் சொல்லல, ஆனா இது மாதிரி ஆளுங்க இருக்காங்க. What I am trying to do for us right now, why I am telling you these shadows, இந்த நிழல்களை பற்றி நான் ஏன் உங்களுக்கு கூறுகிறேன் என்றால், you need to develop that mentality, okay? உங்களுக்குள்ள உங்கள் சிந்தைக்குள்ளாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். So when you know what is your shadow, உங்களுடைய நிழல் என்ன என்று உங்களுக்கு தெரியும். you can help another person. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ரெண்டு வாலிபர்கள் நம்மளுடைய சபை தான், பேர் சொல்ல மாட்டேன், என்னைக்குமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட நின்னாங்க. It is a very complex thing. They came for a very big problem. அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்காக என்னிடத்தில் அணுகினார்கள். And when I told them in some way I could give them a clarity with the Bible, ஒரு சில காரியங்களில் வேதாகமத்தை கொண்டு என்னால் அவர்களை தெளிவுபடுத்த முடிந்தது. they didn't stop it completely, this addiction. அவர்கள் அந்த அடிமைத்தனத்தை முழுமையாக நிறுத்திவிடவில்லை. But they put a halt to it. ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி போல வைத்தார்கள். ஒரு நாள்ல நீங்க 10 வாட்டி அந்த வேலையை செய்றீங்க, உங்களுக்கு அடிக்ட் ஆகுற அந்த 10 வாட்டி அந்த வேலையை செய்றீங்கன்னா அந்த நாள்ல 2 வாட்டி செய்யுங்க ஃபர்ஸ்ட். அந்த 2 வாட்டிக்கு அப்புறம் 1 வாட்டி செய்யுங்க, வாரத்துக்கு 1 வாட்டி செய்யுங்க, மாசத்துக்கு 1 வாட்டி செய்யுங்க, வருஷத்துக்கு 1 வாட்டி செய்யுங்க, அப்படியே விட்டுருங்க. Leave it off. முழுமையாக அதை விட்டு விடுங்கள். I am not trying to give you non-logical answers. நான் உங்களுக்கு ஏதோ நடக்காத காரியத்தை பற்றி நான் கூறவில்லை. I am trying to break your shadow of addiction. இந்த அடிமைத்தனம் என்ற நிழலை உங்களுடைய ஜீவியத்திலிருந்து உடைக்க விரும்புகிறேன். Some people are addicted to a person. ஒரு சிலர் மற்ற நபர்களிடத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க, ப்ரோ என்னால அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணாம தூங்க முடியல ப்ரோ, கால் பண்ணாம தூங்க முடியல ப்ரோ, நான் மூஞ்ச பார்த்துட்டே இருக்கணும் ப்ரோ, போட்டோ கூட ஸ்கிரீன் சேவர் வச்சிருக்கான். He has it. No, this is a problem. He has it. அவர்களுக்கு விதமான அடிமைத்தனங்கள் உண்டு. Addiction of a person. ஒரு நபரின் மீது உள்ள அடிமைத்தனம். Is it an addiction of the body? அது ஒருவேளை சரீரத்துக்கான அடிமைத்தனமாக கூட இருக்கலாம். Maybe it might be lust also. அது ஒருவேளை இச்சையாக கூட இருக்கலாம். Or it might be an addiction to her brain. To her brain or his brain, whatever. His smartness. அவன் சமாரிவாளி, அதனால தான் நான் அப்படி பண்றேன். Is that an addiction? அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். Is that an addiction? அது அடிமைத்தனமா? Yes or no? Yes, awesome. This is the fourth one. இது நான்காவது காரியம். Do you want me to continue or do you want me to stop? நான் தொடர வேண்டுமா அல்லது நிறுத்த வேண்டுமா? ஏன்னா ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் பேச விரும்பல, என்ன மன்னிச்சிருங்க, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தது. நான் உண்மையாவே I am trying to break free from your chains. உங்களுடைய கட்டுகளிலிருந்து நான் உங்களை விடுபட வைக்க விரும்புகிறேன். குத்துறா மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. There's a pricking in your heart. There's a pricking in my heart also. உங்கள் இதயத்தில் அது வேலை இருக்கலாம், என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது. There are 4 shadows that I told you right now. 4 விதமான நிழல்களை குறித்து நான் கூறினேன். What is the first one? Shadow of doubt. Great. The second one? Shadow of anger. Yes, I have it. I told you that. The third shadow.
Doubt. That's first thing. Love. Okay, good. That's shadow of love. What's the fourth one? Shadow of idhula vandu there might be some things that is relating to you, some things that is not relating to you. Take the things that are relating to you and find out the words in Christ. இதுல ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தொடர்புடையதா இருக்கலாம், தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம். உங்களுக்கு பிரயோஜனமானவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Romans ரோமர் 6 6ஆம் அதிகாரம் 19 to 22. 19 முதல் 22 வரை. This Bible verse talks about the shadow of addiction. இந்த வேத வசனங்கள் அடிமைத்தனத்திற்குரிய வசனங்களை கூறுகிறது. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். We are all a slave to something. நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஒரு புறாவை ஒரு கூண்டுல போட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு புறாவை ஒரு கூண்டுல போட்டீங்கன்னா அந்த கூடை நீங்க திறந்து விட்டீங்கன்னா கூட அந்த புறா பறக்காது. ஏன்? It has a limited mindset because it has a small brain. அது சிறிய அளவு தான் அதால் சிந்திக்க முடியும். Like that same thing, அதே வண்ணமாக we are not able to get outside of a box. நம்மாலும் அவிதமான ஒரு பெட்டியிலிருந்து வெளியே வர முடியவில்லை. Those who are truly listening are sitting right here and I am grateful for it. உண்மையாகவே இதை கவனிக்கிறவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், அதை குறித்து நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஏஞ்சி போனவங்களை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. I'm not concerned with the people who walked away. எழுந்து சென்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. Because it might be pricking. அது ஒருவேளை உங்களுக்கு குத்துகிறதாக கூட இருக்கலாம். Yes. We are all a slaves to something. நாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம். Don't we try to break free from it? அதிலிருந்து வெளியே வர நாம் முயற்சிக்கிறோமா? It might be a small thing too. சிறிய காரியமாக கூட இருக்கலாம். But we try to break free from it. ஆனால் அதிலிருந்து நாம் விடைபட்டு வெளியே வர வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த நாள் அந்த நிமிஷம் அந்த நேரத்துல நான் இந்த ஸ்டெப்பை வைக்காம இருந்தேன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? சிரிக்கிறான். நினைச்சிருக்கீங்களா? Has anyone thought that? விதமாக உங்களில் யாராவது நினைத்திருக்கிறீர்களா? If that is true, அது உண்மையாக இருக்கும் என்றால் you were a slave to something before நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு முன்பாக அடிமையாக இருந்தீர்கள். and you're trying to break free from it. அதிலிருந்து நீங்கள் வெளியே வர விரும்புகிறீர்கள். Brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, I am not trying to push you down. உங்களை நான் கீழே தள்ள விரும்பவில்லை. I am not trying to belittle you by saying, okay, this is what you're doing, this is sin, that's a sin, that's a sin. Not that. நீங்கள் இதைதான் செய்கிறீர்கள், இது பாவம் அது பாவம் என்று உங்களை சுட்டிக்காட்டவோ பரியாசம். I'm just trying to make you see. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Let me tell you something. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். I'll tell you. I was a different man before. நான் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருந்தேன் என்பாக. I changed because I had a mentor. எனக்கு ஒரு வழிகாட்டி இருந்ததனால் நான் மாறினேன். I had that mentor throughout my life. அந்த வழிகாட்டி என்னுடைய ஜீவியம் முழுவதும் என்னோடு இருந்தார். That was our pastor. அது நம்முடைய தலைமை போதகர். And he died. அவர் மரித்து விட்டார். But that mentorship is still going on. ஆனால் அவருடைய வழிகாட்டுதல்கள் இன்றும் என்னோடு இருக்கிறது. That is because through my father. ஏனென்றால் அது என் தகப்பன் மூலமாக. So you need some type of a mentor in your life. I am not your mentor. ஆகவே உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு விதமான வழிகாட்டுதல் அவசியம். And I am not your mentor. நான் உங்களுடைய வழிகாட்டி அல்ல. The Bible is your mentor. இந்த வேதாகமம் தான் உங்களுடைய வழிகாட்டி. I'm just trying to show you that the Bible has answers for all your questions. நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் இந்த வேதாகமத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு என்று. So come to the Bible. ஆகவே வேதாகமத்தை நெருங்கி வாருங்கள். அதனால தான் நான் உங்க போன்ல கூட நீங்க பைபிள் வெர்சஸ் பாருங்க அப்படினு சொல்றேன். Because I need you to know the verses. ஏனென்றால் நீங்கள் அந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். அடுத்து இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு
இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. There are some things that you're shameful of right now. ஒரு சில காரியங்களை குறித்து இப்பொழுது நீங்கள் வெட்கப்படலாம். You're sitting somewhere freely. எங்கனா ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு நேரத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஓ, அன்னைக்கு நானு அந்த விஷயத்தை பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அடடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லையா? என்னைக்காவது வந்திருக்கா இல்லையா? யாருக்காவது வந்திருக்கா? இது எல்லாருக்குமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. However big or small. Yes. அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் I am asking you to become free. அவிதமான எண்ணம் உங்களுக்குள்ளாக வரக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். So let us not be slaves to sin. ஆகவே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்க வேண்டாம். I do not want to be a slave to my sin. என்னுடைய பாவங்களுக்கு அடிமையாக நான் இருக்க விரும்பவில்லை. I know what my sins are. என்னுடைய பாவங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். I want you to know what your sins are. உங்களுடைய பாவங்கள் என்ன என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். That is what I am trying to do. அதை தான் நான் செய்ய விரும்புகிறேன். So the fifth shadow, the fifth and last shadow. ஆகவே இந்த ஐந்தாவது நிழல் என்னவென்றால் The shadow of loneliness. தனிமை. Shadow of loneliness. தனிமை எனும் நிழல். In Tamil. Loneliness. தனிமை. Loneliness is தனிமை. Shadow of loneliness. தனிமை எனும் நிழல். Who has this loneliness in their life? யாருடைய ஜீவிதத்தில் விதமான தனிமையும் வெறுமையும் காணப்படுகிறது? எனக்கு யாருமே இல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. என் பசங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னோட நான் the people I love will leave me. Okay. நான் நேசிக்கிறவர்கள் என்னை விட்டு விடலாம். My parents won't support me. என்னுடைய பெற்றோர் கூட எனக்கு உதவி செய்யாமல் போவார்கள். I need to stand there in my faith in that loneliness. நான் என்னுடைய விசுவாசத்தில் அந்த தனிமையிலும் நான் இருக்க வேண்டும். The fifth one is loneliness. Can everyone say loneliness? தனிமை. Someone has felt that loneliness in your life. ஒவ்வொருவரும் அந்த விதமான தனிமையை நீங்கள் உங்கள் ஜீவிதத்தில் அனுபவித்திருப்பீர்கள். And you want to try to break free from it. நீங்கள் அதிலிருந்து விடுபட விரும்புகிறீர்கள். Do you want to break free from it? நீங்கள் அதிலிருந்து விடுபட விரும்புகிறீர்கள். If you had loneliness ever in your life. உங்கள் ஜீவிதத்தில் எப்பொழுதாவது அந்த தனிமை இருந்திருக்கும் என்றால் Let us read the Bible verse for that. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். Proverbs நீதிமொழிகள் chapter 18 verse 14. 18-14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனுஷனுடைய படிங்கம்மா. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? Loneliness. தனிமை. முறிந்த ஆவி. முறிந்த ஆவி. A crushed soul. முறிந்த ஆவி. Who has a crushed soul here right now? யாருக்கு அந்த முறிந்த ஆவி இருக்கிறது? Who has depression right now? யாருக்கு விதமான மன அழுத்தம் இருக்கிறது? If you have it, அந்த மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கும் என்றால் look at me. என்னை பாருங்கள். Those who have loneliness and depression in your life, have you ever faced it? Look at me. உங்களுடைய ஜீவிதத்திலே அந்த தனிமையும் மன அழுத்தத்தையும் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்றால் என்னை பாருங்கள். It is okay. அது பரவாயில்லை. It is okay to feel lonely and low sometimes. தனிமையாக இருப்பது ஒரு சில நேரங்களில் அது பரவாயில்லை. Because that is where you will learn to grow in yourself. அப்பொழுதுதான் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் வளருவதை குறித்து யோசிப்பீர்கள். See, a man walks his path alone. ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவிதத்தில் தனியாக நடக்கிறான். And he will die alone. அவன் தனியாக தான் மரிப்பான். The people who come together, his friends, his wife, his whatever, that will not come to his deathbed. அவருடைய நண்பர்களோ அல்லது அவருடைய குடும்பமோ மனைவியோ பிள்ளைகளோ அவருடைய மரண தருவாயில் அவரோடு மரிக்க மாட்டார்கள். Best friend சொல்லுங்க எல்லாம். Best friend சொல்லுங்க. Boy friend சொல்லுங்க. Girl friend சொல்லுங்க. அந்த மூணு வார்த்தையிலுமே இருக்க லாஸ்ட் மூணு எழுத்து மட்டும் எனக்கு திருப்பி சொல்லுங்க. Friend. ஐயா மறந்துட்டீங்க ஐயா. End. எல்லாத்துலயும் ஒரு end இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஒரு end இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ல ஒரு end இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஒரு end இருக்கு. வார்த்தையிலே end இருக்கு. ஓகேயா? I'm just trying to show you there's an end to everything. நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த வார்த்தையிலேயே முடிவு என்பது இருக்கிறது. See, these examples may look petty to you. என்னடா எக்ஸாம்பிள் இது? You might feel it. ஒருவேளை இந்த உதாரணங்கள் ஒரு அற்பமான உதாரணங்கள் போல உங்களுக்கு தோணலாம். But this is when you will actually listen to what I'm trying to say. ஆனால் அப்பொழுதுதான் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். The fifth one is the shadow of loneliness. ஐந்தாவது காரியம் தனிமை என்னும் நிழல். When you are lonely, நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது do this. இதை செய்யுங்கள். Talk to God. தேவனிடத்தில் பேசுங்கள். Not just go in your room, close your doors and pray. It is not like that. Not like that at all.
ஏதோ உங்கள் அறைக்குள்ளாக சென்று கதவை பூட்டி ஜெபிக்கணும் என்பது மாத்திரமல்ல. As I am standing here right now, நான் இங்க நிற்கும் பொழுது I am talking to God. நான் தேவனிடத்தில் பேசுகிறேன். I don't know if he's talking back to me, அவர் திரும்ப என்னிடத்தில் பேசுகிறாரா என்பது எனக்கு தெரியாது. but I am talking to him. ஆனால் நான் அவரிடத்தில் பேசுகிறேன். God, give me some of the examples in my life that I can put it out to the people of the youth so they can understand. தேவனே எனக்கு விதமான உதாரணங்கள் என்னுடைய ஜீவிதத்தில் நடந்த உதாரணங்களை எனக்கு வெளிப்படுத்தும். அப்பொழுது நான் இந்த வாலிபர்கள் பிரயோஜனப்படும்படியாக அதை கூறுவேன் என்று. So you can talk to God at any place, anytime, anywhere. ஆகவே நீங்கள் எந்த வேளையிலும் எந்த இடத்திலும் தேவனிடத்தில் பேசலாம். If you're sad, நீங்கள் ஒருவேளை வருத்தமாக இருக்கும் பொழுது talk to God. Hurt, நீங்கள் காயப்பட்டிருக்கும் பொழுது talk to God. தேவனிடத்தில் பேசுங்கள். If girls, if you're suffering a physical abuse in your life, சரீர பிரகாரமான துன்புறுத்தல், talk to God. தேவனிடத்தில் பேசுங்கள். These are all real world problems that I'm talking to you right now. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இந்த பிரச்சனைகள் See, எல்லாம். we can put one circle in front of us நமக்கு முன்பாக ஒரு வட்டத்தை நாம் வரைந்தால் and ought not to get out of it. அதிலிருந்து நாம் வெளியே வராமல் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். I'm holy. நான் பரிசுத்தவான். நான் எதுக்கு இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே வரணும்? என் வட்டமே எனக்கு நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, என் குடும்பம், என் சாப்பாடு, என் வண்டி, என் வாழ்க்கை, அப்படி இருக்கிறது it is suffering is not enough. என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்ற அந்த விதமான எண்ணம் மாத்திரமல்ல. But when you come out to the real world, ஆனால் நீங்கள் இந்த உண்மையான உலகத்திற்குள்ளாக வரும் பொழுது நீங்க எத்தனை யூத் பாக்குறீங்க? எத்தனை வாலிபர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே நம்ம எத்தனை பேர் பார்க்கறோம்? உங்களுடைய நண்பர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். How many times have you seen those people suffering? எத்தனை முறை அவர்கள் துன்பத்தில் இருப்பதையோ துன்பத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? Are you hurt by it? அதன் மூலமாக நீங்கள் காயப்படுகிறீர்களா? Do you want to help them? நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீர்களா? இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டோ ஒரு வெல்விஷருக்கோ இருக்கா இல்லையா? நீங்க உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்களா இல்லையா? Youths, yes or no? Yes. You have to support me in this because I don't think the adults are pleased with the message. Yes? Yes or no? Yes. So that is what I'm trying to bring you out of. Break your circle. அதேதான், உங்களுடைய வட்டத்தை நீங்கள் உடைக்க வேண்டும். Get out of it. அதிலிருந்து வெளியே வர வேண்டும். Start enriching other people's life. மற்றவருடைய ஜீவிதத்தை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். எப்போ நீங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் வந்து அப்படியே நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அவனுக்கு சொல்ற அட்வைஸ், அவனுக்கு சொல்ற ஒப்பீனியன், அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அது ப்ளே ஆக ஆரம்பிக்கும் போது நீங்களும் ஒரு நல்வழியில போயிடுவீங்கல்ல? உண்மையா இல்லையா? போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எஸ், awesome. So these 5 shadows, ஆகவே இந்த 5 விதமான நிழல்களும், there are many more, இன்னும் அநேகம் இருக்கிறது. but these were the main things that I wanted to talk to you about. ஆனால் முக்கியமாக நான் கூற விரும்பிய காரியங்கள் இந்த 5 தான். Shadow number 1. முதலாவது நிழல். Shadow number 2. Sorry brother. Shadow number 3. Shadow number 4. And shadow number 5. These 5 shadows that you are facing in your life right now. இந்த 5 நிழல்களும் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்களும் எதிர்கொள்கிறீர்கள். If you are not facing, your friend is facing. ஒருவேளை நீங்கள் அதை சந்திக்கவில்லை என்றால் ஒருவேளை உங்கள் நண்பர் or your own sister or family member might be facing. அல்லது உங்கள் சகோதரியோ சகோதரனோ உங்கள் குடும்பத்தினராக கூட இருக்கலாம். Try to break them free from it. அவர்களை அதிலிருந்து விடுபட உதவி செய்யுங்கள். If you are free of all this, நான் பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமாவே இருங்க, சூப்பரா இருங்க, நல்லா இருங்க, பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க, பரிசுத்தமா இருந்தா help the people. மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். If you are a saint, நீங்கள் பரிசுத்தவானாக இருப்பீர்கள், make the other people also a saint. மற்றவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றுங்கள். This youth meeting is a preparation for us. இந்த வாலிபர் கூட்டமானது அதற்கான ஆயத்தமாக இருக்கிறது. 50 people have risen up today. 50 பேர் இன்றைக்கு எழும்பி இருக்கிறீர்கள். Yes or no? Praise the Lord for that. Praise the Lord. Praise the Lord. 50 people have come today 50 பேர் வந்திருக்கிறீர்கள் to listen to the wise words of the gospel and God. தேவனுடைய வார்த்தைகளும் சுவிசேஷ வார்த்தைகளும் கேட்க வந்திருக்கிறீர்கள். So after this, if the youth come out as an outreach or go as a ministry, ஆகவே இதற்கு பின்பு வாலிபர்களாகிய நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்ய முற்படும் பொழுது அந்த 50 பேர் 500 பேரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கர்த்தர் செய்வாரா? நம்புறீங்களா? அந்த 500 பேர் 5000 பேரை ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கா? But it's a slow level process. It will take time. அது ஒரு மெதுவாக நடக்கிற காரியம் தான். அது अनेक நாட்களை எடுக்கும். But we need to equip ourselves. ஆனால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். That is what we need to see. அதை தான் நாம் பார்க்க வேண்டும். All these is a sin. And how do we break from this? ஆனால் அதிலிருந்து நாம் எப்படி உடைக்கப்பட முடியும்?
பிரேக் பண்ணுறதுன்னு ஒன்று எல்லாம் ஃபோன் நோண்டிலாம் பாருங்க எப்படி உடைக்கிறது. நல்ல ஒரு கியூரியாசிட்டி கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆர்வம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். How do we break from every sin that we are seeing right now in this life? நாம் நம்முடைய ஜீவிதத்தில் எதிர்கொள்ளுகிற இவ்விதமான பாவங்களிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும்? Read Romans 5:19 please. ரோமர் 5:19. இந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க. இவ்வளவு நேரம் நான் பைபிளே திறக்கல பிரதர், எனக்கு டயர்டா இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வசனம் மட்டும் படிங்க. This verse talks about sin clinging to a sinner. பாவம் பாவியுடன் ஒட்டி கொண்டிருது. Sin clinging to a sinner. Please read it. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. Okay, stop there. கீழ்ப்படியாமையின்மை யாரு அது? Once man. Can we clap for Jodi please? Actually, Magesh, can we clap for Maheshwari please? A hard clap please. Yes. And read the continuing verses. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. The next one. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். Whose obedience are we talking about? யாருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் Whose பேசுகிறோம்? obedience are we talking about? யாருடைய கீழ்ப்படிதல்? Jesus. That is good. இயேசுவுடைய கீழ்ப்படிதல். Adam and Eve ஆதாம் ஏவாள் did not listen to the gospel of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. But then ஆனால் Jesus, when he came to this world, இயேசுவானவர் இந்த உலகத்தில் actually really listened. அவர் உண்மையாகவே அதற்கு செவி கொடுத்தார். So that is how he broke free. அப்படிதான் அவர் அதிலிருந்து So விடுபட்டார். as a youth you are here, boys and girls. ஆகவே வாலிபர்களாகிய சகோதர சகோதரிகளா நாம் கூட The இருக்கிறோம். sin that is clinging on to you, நமக்குள்ளாக ஒட்டி கொண்டிருக்கிற the பாவங்கள், sin that is clinging on to me, எனக்குள்ளாக இருக்கிற பாவங்கள், and the sin that is clinging on to the adults here, இங்கே இருக்கிற பெரியவர்களுக்குள்ளாக இருக்கிற பாவங்கள், I am trying to speak to you. நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். Break free from it. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். If you change one soul, yourself, உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தப்புவித்துக் கொள்வீர்கள் என்றால் through the Holy Spirit's intercession, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலின் மூலமாக you will be able to change many people, நீங்கள் அநேகரை மாற்ற முடியும். break many lives. அநேக ஜீவியங்களை நீங்கள் தொட முடியும், கட்டுகளை உடைக்க முடியும். Do you all want to do that? அதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? Anyone who wants to do that, just tell me a praise the Lord. Do you want it to be broken? If you proclaim it only, you will happen. It will happen. அதை உடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உண்மையாவே உடைக்கணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Yes, perfect. Now what is the 5 shadows that we saw? First shadow. Shadow what? The second shadow. Shadow of anger. Shadow what? Anger. Third shadow. Shadow of love. Shadow of love, which also relates to lust. The fourth shadow. Shadow of addiction. The fifth shadow. Shadow of loneliness. These many shadows that you're facing, நீங்கள் சந்திக்கிற இந்த ஒவ்வொரு நிழல்கள், I told some of it. நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். Try breaking free from it. அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள். If you cannot, உங்களால் முடியவில்லை என்றால் ask your friends for help. உங்களை நண்பரிடத்தில் உதவி கேட்கலாம். He will be your mentor. அவர்கள் உங்களை வழிகாட்டுவார்கள். He will be your provider. அவர்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார்கள். God might help a friend. தேவன் உங்கள் நண்பருக்கு உதவி செய்யலாம். Help you through a friend. உங்களை உங்கள் நண்பருக்கு உங்களால் உதவி செய்யலாம். These 5 shadows I want you to break. ஆகவே இந்த 5 நிழல்களும் நீங்கள் உடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Can we all try to do that? அதை நாம் செய்யலாமா? Can we all try to do that? நாம் எல்லாரும் அதை செய்யலாமா? Yes or no? Yes. Let us all stand in prayer. நாம் ஜெபத்துக்கு எழுந்து நிற்போம். This is a type of a self-proclamation of yourself through a prayer. உங்கள் வாய்களின் மூலமாகவே நீங்கள் ஜெபத்திலே உச்சரிக்க வேண்டும். Father God, அன்பின் பிதாவே, I am a person. I am a person. நான் ஒரு மனிதன். And I have made mistakes. நான் தவறு செய்திருக்கிறேன். Show me the knowledge. எனக்கு அறிவை, show me the knowledge. இங்கிலீஷ்ல சொல்லுங்களா? Show me the knowledge to understand what I have done wrong. My addictions, my love, my lust, any type of sin that I am facing in this world right now for me. Any sin I am facing, try to break it free. Help me to break it free. Give me your divine provision.
In Jesus' precious name, we pray this prayer of faith. Amen. Nathumave. Sattama. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அல்லேலூயா. We are really blessed by the word of God. கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Meditate on that. அதிலே தியானம் செய்கிறவர்களாய் காணப்படும். And it is going to be a life blessing to you. அது உங்களுடைய ஜீவியத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்படும். And it will lead you in the path of thy righteousness. அது அவருடைய நீதியின் வழியிலே உங்களை நடத்துகிறதாய் காணப்படும். Hallelujah. அல்லேலூயா. If you want to see the glimpse of the youth retreat, உங்களுக்கு அந்த யூத் ரிட்ரீட்டினுடைய சிறிய ஒரு பகுதியை பார்க்க வேண்டும் என்றால் that is also be in the YouTube அதுவும் யூடியூப்ல இருக்கிறது, as well as in Facebook. ஃபேஸ்புக்கிலேயும் இருக்கிறது. So you can see and enjoy that. நீங்கள் அதையும் பார்த்து மகிழலாம். Hallelujah. அல்லேலூயா. Now we are going to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful day that the Lord given to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank for every part of this service. இந்த மாலை ஆராதனையின் ஒரு பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you, Jesus, நன்றி செலுத்துகிறோம் for கர்த்தாவே. giving us such an opportunity. இந்த விதமான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Let us meditate and utilize that in our அதிலே life. தியானித்து அதை எங்கள் ஜீவிதத்தை உபயோகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. Hallelujah. அல்லேலூயா. Bless each and everyone who gathered here, O Lord Jesus. இதை பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் Bless கர்த்தாவே. everyone who is seeing this இதை பார்க்கிற ஒருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. and work out in their life. அவர்களுடைய ஜீவியத்திலே நீர் செயல்படுகிறவராய் காணப்பட வேண்டும். Bless everyone, O Lord Jesus. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். We praise and worship you. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய நாமத்திலே கேட்கிறோம். Amen. ஆமென். Now we are going to pray இப்பொழுது for நாம் the ஜெபிக்க blessing and healing. இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்திற்காகவும் சுகத்திற்காகவும் ஜெபிக்க போகிறோம். Keep our hands on our head. நம்முடைய கைகளை நம்முடைய தலையிலே வைத்துக் கொள்வோம். You will feel the hand of God resting upon that. கர்த்தருடைய கரம் அதிலே தங்குகிறதாய் காணப்படுகிறது. Lord, we thank you once again, O Lord Jesus. கர்த்தரே உம்மை மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you for keeping thy hand upon the hands of the people. உம்முடைய கரத்தை இந்த ஜனங்களின் தலைகளின் மேலே வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, bless them in this week and in their lifetime too. இந்த வாரத்திலேயும் கூட அவர்கள் ஜீவியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. Provide their needs according to thy will. அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏற்றபடி Bless them, Lord, ஆசீர்வதியும். when they going out and coming in. அவர்கள் வெளியே செல்லும் போதும் உள்ளே வரும் பொழுதும் Please thy presence be with them. உம்முடைய பிரசன்னம் அவர்களுடன் இருப்பதாக. Protect them from all evil. எல்லா சத்துருக்களிலிருந்தும் அவர்களை நீர் From all காப்பாற்றுவீராக. எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா ஆபத்திலிருந்தும் and protect them from every accidents too, Lord. எல்லா விபத்துகளிலிருந்தும் நீர் பாதுகாப்பீராக. Hallelujah. அல்லேலூயா. Bless them to grow in the spiritual way. உம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருவதற்காக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Now we pray for the sick, O Lord Jesus. இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we thank you that you are willing to heal the people. நீர் அவர்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. The people wherever they are. எங்க அவர்கள் இருந்தாலும் Lord, we pray ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். that thy miraculous power of healing enter into each and everyone. உம்முடைய அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொருவரிலும் ஊடுருவதாக காணப்பட வேண்டும் கர்த்தாவே. Heal them, Lord, in the name of அவர்களை Jesus. சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. In the name of Jesus Christ, let them be healed. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வியாதி சுகமடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் Let கர்த்தாவே. the testimonies arise. அவர்களுடைய சாட்சி எழும்ப வேண்டும் கர்த்தாவே. Bless them, Jesus. ஆசீர்வதியும். Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம். We pray for everyone who is praying and helping for us. இங்கே எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Here and overseas, O Lord. இங்கேயும் சரி வெளிநாடுகளிலும் சரி. Bless them abundantly in the name of Jesus. அவர்களை அதிகமாய் நீ ஆசீர்வதிப்பீராக. Provide their needs. அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. Protect them from this situation. இங்க இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நீ அவரை பாதுகாப்பீராக. Let them all grow in thy ways.
உம்முடைய வழிகளிலே அவர்கள் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Let us all meet in thy glory. உம்முடைய நித்திய சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி சந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Bless in such a way, O Lord Jesus. அவ்விதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் We கர்த்தாவே. thank you for those who are helping the mission. இந்த மிஷனுக்காக உதவி செய்கிற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. Bless them abundantly with manifold of blessing for what they are doing to the mission, O Lord. அவர்களையும் நீர் அதிகமாக அவர்கள் செய்யும் காரியத்திற்காக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Praise you, Jesus. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். And we pray for the representatives abroad. எங்கள் வெளிநாடுகளில் இருக்கும் எங்களுடைய பிரதிநிதிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Bless them, Lord. அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். You are using them as a tool to bless the mission work. அவர்களையும் நீங்கள் ஒரு மிஷன் ஊழியத்திற்காக ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். Bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Amen. ஆமென். Be blessed. ஆசீர்வதியுமாயிருங்கள். May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the day of His coming of Jesus. In Jesus' name, Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மோடு இருந்து வழிநடத்துவதாக. Amen. Hallelujah. Now we are going to see the announcement. Please wait. இப்பொழுது அறிவிப்பை கேட்க போகிறோம். சில நிமிடங்கள் காத்திருங்க. Now is the time for announcements. இப்பொழுது அறிவிப்பு நேரமாக இருக்கிறது. By the grace of God, this online service will go on till God permits. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இணையதளத்திலே நடக்கும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். Every Sunday at 4 o'clock we have a 10-minute devotion which will also be a blessing for you, so do watch it. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கிறது. அதையும் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். And at 6 o'clock we have our online service where we will also relay the message of our dear departed pastor. So மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆன்லைன் ஆராதனை இருக்கிறது. அதிலேயும் கூட நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய தலைமை போதகருடைய பிரசங்கத்தையும் கூட நாம் ஒளிபரப்பு செய்ய போகிறோம். And if you have any prayer requests, we have given you our email address, our WhatsApp number, as well as our phone numbers, so you can contact us and give us your prayer requests as well. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது, ஃபோன் நம்பர் இருக்கிறது, இமெயில் அட்ரஸையும் கொடுத்திருக்கிறோம். அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். We thank and we are keeping on praying for those who are praying for us and as well as the mission. And if you want to help the mission, we have given you the email address, so if you can contact us through the email address, we will tell you how to proceed further from that. நாங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மிஷனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் எங்களுடைய இமெயில் அட்ரஸை கீழே கொடுத்துள்ளோம். அதன் மூலமாக தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நாங்கள் அதற்கு பின்பாக எப்படி செயல்படுவது எங்களை உங்களுக்கு தெரிவிப்போம். Also, we have an autobiography which is written by our dear departed pastor, Pastor Bo Weaver from the US helped us edit it, and the book is available now. So if you would like to buy the book, please contact us and we will tell you how to buy it. நம்மளை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் சுயசரித்திர புத்தகத்தை எழுதியுள்ளார். அதையும் நமக்கு இப்பொழுது விற்பனைக்கு இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்படும் என்றால் எங்களை தொடர்பு கொண்டால் எப்படி அதை வாங்குவது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறோம்.